இன்று நாட்டாட்சி நகரில் அற்புத திருவருள் புரியும் தர்மாரி அம்மன் ஆலயத்தில் நம் திருவொற்றியூர் கடம்பக்கநாத சிவனடியார் திருக்கூட்டத்தின் சார்பாக இன்று 58வது திருவாசகம் முன்னோடி நிகழ்ச்சி இந்த ஆண்டின். இந்த நிகழ்ச்சியில ஒரு சின்ன தகவலை எல்லாருமா பரிமாற்றம் பண்ணிக்கொள்வோம். ஆந்திராவில் குக்கிராமத்தில் ஒரு உடையார் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கார். அவரு பக்கத்துல இருக்க காட்டுக்கு போறாரு. ஒரு நாள் போனமாக்கா அங்க ஒரு சாமியார் ஒருத்தர் தியானத்துல உட்காந்து இருக்கார். தியானத்துல உட்காந்து இருந்த உடனே சரி எவ்வளவு நேரம் இருக்காரு தெரியல, வேலையை அப்படி போகும்போது வரும்போதுதான் பாக்குறாரா, ஒரு வாரமா பாக்குறாரு, ஒரு வாரமா எழுந்து வேலை இவரு பாக்குற வேலை அப்படியே உட்காந்து இருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நேரம் வீட்டுக்கு வந்து மனைவி கிட்டா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு சன்னியாசி தவம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் எவ்வளவு நாளா இருக்காருன்னு எனக்கு தெரியல, நான் ஒரு வாரமா அந்த பக்கம் போறேன், ஒரு வாரமா அவரை பாக்குறேன், அப்படியே வந்து எந்த சரணமும் இல்லாம உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ பாவம் எவ்வளவு காலமா இருக்காரு தெரியல, நீங்க என்ன பண்ணுங்க, நான் வந்து அவருக்கு பால் தரேன், எடுத்தும் போய் அவர் வாயில வைங்க, குச்சா இருந்தா நாம புண்ணியம் பண்ணணும்னு அர்த்தம், குடிக்கலைன்னா பாவம் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி நல்லா பசுமால சுண்ட காய்ச்சி ஒரு 6 லிட்டர் பாலை கொடுத்தாங்க. என் அம்மா அப்படியே கவனிச்சிட்டோம். அவர் எடுத்துட்டு போய் பகவானே நீங்க எவ்வளவு காலமா இங்க உட்காந்து இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல, நீங்க மனம் போது எங்களை ஆசீர்வாதம் பண்றதா இந்த பாலை நீங்க குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாலை எடுத்து வாயில வச்சாரு. வச்ச உடனே மடமடன்னு குடிச்சிட்டாரா 6 லிட்டர் பாலையும் குடிக்கிட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் உடையா இருக்கு. காலில் விழுந்து கும்பிட்டு அவரை சுற்றி வந்து அவரை வணங்கிட்டு வராது வந்து மனைவிக்கிட்ட இந்த விஷயத்தை சொன்ன உடனே அந்த மாதிரி தினம் ஒரு 6 லிட்டர் பாலை காய்ச்சி கொடுக்குது, எடுத்து போய் நீங்க கொடுங்க சாமியாருக்கு அப்படின்னு. தினம் ஒரு 6 லிட்டர் பாலை எடுத்து போய் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ஆச்சு இந்த நிகழ்ச்சி அப்படியே தொடர்ந்து நான் நினைக்குது. 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ரொம்ப கடுமையான மழை பெய்யுது அந்த ஊர்ல. மழை பெய்த உடனே என்ன போச்சு, இவர் குடியிருந்தா இருப்பாரு அந்த வீடு இடிஞ்சு உழுந்து போச்சு. உடையார் குடியிருந்த வீடு உழுந்த உடனே 2 பேரும் யார் போனா 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. வீடு வீடு மாதிரி இடிஞ்சு போச்சு. அதனால இடிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு ஆளுங்களை வச்சு கடகால் தோன்றாரு. கடகால தோன்றமாக ஒரு கொடை நிறைய பொற்காசு கட்டுதான். ஒரு கொடை நிறைய பொற்காசு கட்டுது. அற்புதமான சாமியார். அதனாலதான் ஊட்ட இடிச்சு புகையில காமிச்சாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை திரும்பவும் புகழ்றாங்களா. மறுநாள் பார்த்தோம்னாக்கா அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை ஜனமா ஆளுக்கு ஒரு கொடை எடுத்து பாலை போய் லைன்ல நிற்கலாம். சாமியார் நம்ம பாலை குடிக்கிட்டு இருந்து பாலை இந்த இடம் நம்மளுக்கு லாய்க் பண்ண சொல்லி ஒரே ஓரம் ஓட்டாராம். ஓடி கடைசியா திருவண்ணாமலைக்கு வர. திருவண்ணாமலைக்கு வந்த உடனே அப்படியே மலையை சுற்றி கிரிவலம் வர்றாரு. கிரிவலம் வரும்பொழுது